வலிப்பை எப்படி டயக்னோஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில ஆரம்பிப்போம் நாங்க. யூஸ்வலா ஹிஸ்டரியில எப்ப ஆரம்பிச்சது, எந்த ஏஜ்ல ஆரம்பிச்சது, எப்ப வந்தது, என்ன ஏதாவது ட்ரிகர் இருந்ததா, ஏஜை பொறுத்து நம்ம சார் முத்துக்கணி சார் சொன்ன மாதிரி ஏஜை பொறுத்து எந்த ஏஜ்ல வந்தது, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வருது, இப்ப அடிக்கடி வருதா, எந்த மாத்திரைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு, இதெல்லாமே நம்ம ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பத்துல இருந்து இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இருந்து முதல்ல இருந்து பிறந்த ஜனிச்ச சமயத்துல இருந்து ஃபேமிலியில இருக்கிற பேக்ரவுண்ட் வேற யாருக்கா இருக்கிறதுல இருந்து எல்லாமே கேட்டுட்டு வரும். ஆனா வலிப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மேஜரான டெஸ்ட்ங்கிறது அந்த வீடியோ தான். ஸோ இது ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ். ஸோ இப்ப சார் ராஜேஷ் சங்கர் சாரும் மால்கம் சாரும் சொன்ன மாதிரி பப்ளிக் மக்களுக்கு தெரியற மாதிரி கை வெட்டுறது தான் வலிப்புங்கிறது கிடையாது. அதுல மூளையில எந்த பகுதியில இருந்து வலிப்பு வருதோ அதுக்கேற்ற சிம்டம்ஸ் வரும். இதே மாதிரி கை கால் ஆட்டுறதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கு, பேசுறதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கு, பார்வைக்குன்னு ஒரு பகுதி இருக்கு, தொட்டா தெரியறதுக்கு, கோபம் சோகம்னு எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஸோ எந்த இடத்துல இருந்து ஃபிட்ஸ் வருதோ அதை பொறுத்து இந்த சிம்டம்ஸ் வரும். ஸோ இப்ப ஜென்ரலா மக்களுக்கு அது தெரியாது. ஸோ பாதி நேரம் பார்க்கும்போது என்ன சிம்டம் பர்டிகுலரா ஒரே மாதிரி வருதோ, ஒரே பேட்டர்ன்ல வருதோ, அதைத்தான் அவங்க டெஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்குன்ட்டு. பெருசா வர வலிப்பு எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க, வீடியோ எடுத்துட்டு கொண்டு வந்து காமிச்சிடலாம். பட் இந்த மாதிரி சட்டில் சின்ன சின்ன சீஷர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது மேஜரா இருக்கிறது வீடியோ. இப்ப எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல எல்லார் கையிலயும் போன் இருக்கு, எல்லார் கையிலயும் கேமரா இருக்கு. பெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்குங்கிறதுக்கு அந்த முடிஞ்ச அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து உங்களுடைய கன்சல்டன்ட்டை காமிச்சிருங்க. அது கிவ்ஸ் த பெஸ்ட் டயக்னோசிஸ். இது ஒரு லார்ஜ்லி ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ். இதுதான் மேஜரா ஹெல்ப் பண்ணும் ஒரு பர்சனுக்கு, ஒரு நியூராலஜிஸ்டோ ஒரு எபிலிப்சி ஸ்பெஷலிஸ்டுக்கோ கண்டுபிடிக்கிறதுக்கு இது மேஜரா ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது முக்கியமான டெஸ்ட் இதுக்கு, இது இல்லாம கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினா உதவுறதுங்கிறது இஇஜிம்போம், எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். ஸோ நார்மலா நம்ம மூளையில இருக்கிற கதிர் அலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதுல ஏதோ ஒரு பகுதியில இருந்து வலிப்புக்கான அறிகுறி தெரியுதா, இல்ல எல்லா பகுதியில இருந்து வருதாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு இஇஜி தான் முக்கியமான ரெண்டாவது டெஸ்டா இருக்கும். இப்ப இஇஜில சார் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோக்கலா ஜெனரலைஸ்டான்னு நம்ம கண்டுபிடிக்க பார்ப்போம். மூளையோட ஒரு பகுதியில இருந்து வருதா இல்ல எல்லா பகுதியில இருந்து வருதான்னு கண்டுபிடிப்போம். ஸோ இஇஜில மெயினா பார்க்கும்போது நமக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு இடத்துல கங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கங்கு தெரியறது தான் இன்டரிக்டல் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம் நமக்கு. அப்படின்னா ஃபிட்ஸ் வராத சமயத்துல அப்பப்ப நெருப்பு மாதிரி கங்கு மாதிரி தெரியும். அதுதான் அந்த டிஸ்சார்ஜஸ் தெரியும். அதே நெருப்பா பரவுறது தான் ஃபிட்ஸ். இது இப்படின்னு நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இது இஇஜில பார்க்கும்போது அந்த கங்குக்கான அறிகுறியோ அந்த அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ்க்கான அறிகுறி தெரியுதா இல்லையாங்கிறது இஇஜில பார்ப்போம். இது வந்து இன்டரிக்டல் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஃபிட்ஸ் வராத சமயத்துல பண்றது. ஸோ சில சமயம் அட்வான்ஸ்ட் எபிலிப்சி மானிட்டரிங் யூனிட் சென்டர்லாம் என்ன பண்ணுவோம், வலிப்பை உண்டாக்கி அது எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிப்போம். வர்றது எப்பொழுதுமே வலிப்பு எவாலுவேஷன்ல ஃபர்ஸ்ட் கேள்வி இது வலிப்பா இல்லையா. வலிப்புனா என்ன விதமான வலிப்பு, இது ஃபோக்கலா ஜெனரலைஸ்டா, இது ப்ரொவோக்டு சீஷரா அன்ப்ரொவோக்டா, காரணத்தினால வந்ததா காரணம் இல்லாம வந்ததா, இது எபிலிப்சியா எபிலிப்சி இல்லையா, இப்படின்றது தான் டயக்னோசிஸ் பண்ணுவோம். அதுல ரெண்டாவது முக்கியமானது இஇஜி. இப்போ ஃபோக்கல்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஃபோக்கல் ஏரியால பர்டிகுலரா நம்ம எம்ஆர்ஐ பார்த்துட்டு எம்ஆர்ஐல ஏதோ அப்நார்மாலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இதுதான் மேஜரா காமனா யூஸ் பண்ற டெஸ்ட். ஸோ இதை வச்சு வலிப்பை டயக்னோஸ் பண்ணணுங்கிறதுக்கு மேஜர் முக்கியமான பாயிண்ட்ங்கிறது வீடியோ. முடிஞ்சால் அந்த வீடியோ எடுத்துருவாங்க. வீடியோ எடுக்க முடியலையா, ஆர்டினரி சிசிடிவி கேமரா கிடைக்கும் அமேசான்ல 2000 rupees. எப்ப அடிக்கடி வருமோ அங்க அவங்க வைக்கிற இடத்துல மட்டும் வச்சுட்டு அந்த வீடியோ மட்டும் எடுத்துட்டு கொண்டு வந்து காமிச்சீங்கன்னா கூட கன்சல்டன்ட்டுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ வீடியோங்கிறது ரொம்ப முக்கியம். இட் இஸ் அ கிளினிக்கல் டயக்னோசிஸ்.